தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பிறகு புதுச்சேரி சட்டத்துறையானது புதுச்சேரி இளநிலை வழக்கறிஞர்களுக்கு புதுச்சேரி அரசின் இளநிலை வழக்கறிஞர்கள் திட்ட விதிகளின் கீழ் வழக்கறிஞர் ஒருவருக்கு மாதாந்திர உதவித்தொகையாக ரூபாய் 5000 வீதம் கடந்த 2 ஆண்டுகளாக வழங்கி வருகிறது. இந்த வழக்கறிஞர்களுக்கான நிதி உதவியை பெறுவதற்கு வழக்கறிஞர்கள் 30 வயதிற்குள் இருக்க வேண்டும். புதுச்சேரி டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக் கல்லூரியில் சட்டப்படிப்பில் பட்டம் பெற்று புதுச்சேரியில் வழக்கறிஞர்களாக இருக்க வேண்டும். ஆண்டு வருமானம் சுமார் 2 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். இந்த நிபந்தனைகளை உள்ளடக்கிய வழக்கறிஞர்கள் இந்த உதவித்தொகையை பெறுவதற்கு தகுதி உடையவர்கள். இத்திட்டத்தின் கீழ் முதல் முறையாக இளநிலை வழக்கறிஞர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்பட்டது. முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் உள்ள தனது அலுவலகத்தில் 72 இளநிலை வழக்கறிஞர்களுக்கு உதவித்தொகையாக 86,40,000 ரூபாய்க்கான காசோலையை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சட்ட அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்ட செயலர் கேசவன், சட்டத்துறை சார்பு செயலர் ஜான்சி, வழக்கறிஞர் சங்க தலைவர் ரமேஷ், செயலர் நாராயணகுமார் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள வணிக நிறுவனங்கள், கல்விக்கூடங்கள், மருத்துவமனைகள், நட்சத்திர விடுதிகள், திரையரங்குகள் உள்ளிட்ட பல இடங்களில் பெயர் பலகைகள் பெரும்பாலும் ஆங்கிலம் மற்றும் பிற மொழிகளில் இடம்பெற்று வருகின்றன. இதை தடுத்து தமிழுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி வலியுறுத்தியுள்ளார். கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் அனைத்து பெயர் பலகைகளிலும் முதலிடத்தில் தமிழ் எழுத்துக்கள் இடம்பெற வேண்டும் என கேள்வி எழுப்பதை தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி அதற்கான உத்தரவை பிறப்பித்தார். ஆனால் அந்த உத்தரவை வணிக நிறுவனங்களும் சில அரசு துறைகளும் மீறி செயல்பட்டு வருவதாக சட்டமன்ற உறுப்பினர் நேரு கண்டனம் தெரிவித்துள்ளார். அரசு துறைகளே முதலமைச்சரின் உத்தரவை மீறி தமிழில் பெயர் பலகைகள் வைக்காமல் இருப்பது கண்டிக்கத்தக்கது. இதுபோன்ற அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே சமயம் தனியார் நிறுவனங்களும் தமிழில் பெயர் பலகை வைக்காததால் அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். மேலும் அமுத சுரபி நிறுவனம் ஜிப்மர் மருத்துவமனை எதிரில் இயங்கி வரும் மருந்தகத்தில் தமிழில் பெயர் பலகை வைக்காமல் ஆங்கிலத்தில் மட்டுமே வைத்திருந்ததை எதிர்த்து தமிழ் உரிமை இயக்கம் ஆகஸ்ட் 31 போராட்டம் நடத்தியது. ஆனால் அந்த அமைப்பு நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பது தவறு என்றும் அந்த வழக்கை உடனடியாக வாபஸ் பெற வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் நேரு வலியுறுத்தியுள்ளார். தமிழை புறக்கணிப்பதை எவரும் பொறுக்க மாட்டார்கள். தாய்மொழியான தமிழை காக்கும் போராட்டம் நடத்துவது தமிழர்களின் உரிமை. எனவே அரசு உடனடி நடவடிக்கை எடுத்து தமிழுக்கு உரிய மரியாதை அளிக்க வேண்டும் என அவர் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் முயற்சியின் காரணமாக தனது சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து மணவெளி தொகுதியில் உள்ள புதுக்குப்பம் கிராமத்தில் உள்ள வீரன் கோவில் வீதிக்கு புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்காக ரூபாய் 8 லட்சம் மதிப்பில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் பணிகளை தொடங்குவதற்காக அரசாணை பெற்றுத்தந்தார். அதன்படி இப்பணிகளை தொடங்கும் முகாமாக அந்த பகுதியில் நடைபெற்ற பூமி பூஜையில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு இப்பணிகளை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், இளநிலை பொறியாளர் சரஸ்வதி மற்றும் புதுக்குப்பம் கிராம பஞ்சாயத்தார்கள், தொகுதி முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பெண்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். ஜல்சக்தி அமைச்சகத்தின் வழிகாட்டுதலின்படி JJM திட்டம் மற்றும் நிதி மூலம் அனைத்து புதுவை மற்றும் காரைக்கால் 10 கொம்யூன் பஞ்சாயத்துகளுக்கு 2ஆம் கட்டமாக 123 குடிநீர் கலநீர் பரிசோதனை பெட்டி வழங்கப்படுகிறது. அதன் பொருட்டு குடிநீர் கள பரிசோதனை பெட்டியினை கொம்யூன் ஆணையர்கள், சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் மற்றும் VWSC உறுப்பினர்களுக்கு முதல்வர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் வழங்கி தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேல், துணை இயக்குநர் சவுந்தரராஜன், உள்ளாட்சித்துறை செயற்பொறியாளர் நாகராஜன், JJM ஒருங்கிணைப்பாளர் பாலமுருகன் ஆகியோர் பங்கேற்றனர். இந்த குடிநீர் கள பரிசோதனை பெட்டியின் மூலமாக குடிநீரில் உள்ள pH, காரத்தன்மை, கடினத்தன்மை, குளோரைடு, புளோரைடு, அமோனியா, நைட்ரேட், இரும்பு, பாஸ்பேட், குளோரின், TDS உள்ளிட்ட 12 வகையான தர குறைபாடுகளை அந்த இடத்திலேயே கண்டறியலாம்.
காரைக்கால் மாவட்ட சார்பு ஆட்சியராக பூஜா பொறுப்பேற்றுக் கொண்டார். பதவியேற்ற அடுத்த நாளே பல்வேறு பகுதிகளில் திடீர் ஆய்வுகளை மேற்கொண்டு பொதுமக்கள் நலனுக்காக நடவடிக்கைகள் முன்னெடுத்தது சிறப்பு கவனத்தை பெற்றது. முதலில் வரவிருக்கும் பருவமழையை முன்னிட்டு கிளிஞ்சல்மேடு, காரைக்கால்மேடு, கோட்டுச்சேரிமேடு உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள அரசு பள்ளிகள், அங்கன்வாடி மையங்கள் போன்ற நிவாரண முகாம்களில் தேவையான வசதிகள் உள்ளனவா என ஆய்வு செய்தார். அங்கு பள்ளி ஆசிரியர்கள் மாணவர்களுடன் கலந்துரையாடினர். பின்னர் மாவட்டத்தில் புதிதாக சேர்க்கப்பட்ட வாக்குச்சாவடிகளையும் பார்வையிட்டு பாதுகாப்பு அம்சங்களை அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். அதனைத் தொடர்ந்து நடைபெறவுள்ள கிளிஞ்சல்மேடு எல்லையம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகத்திற்காக துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் வருகை தர இருப்பதால் ஆலயம் மற்றும் அதன் சுற்றுப்புறங்களையும் ஆய்வு செய்தார். இந்த நிலையில் கோட்டுச்சேரி பகுதியில் சட்டவிரோதமாக மணல் கடத்தும் லாரி ஒன்றை பறிமுதல் செய்ய உத்தரவிட்டு மேல் விசாரணை மேற்கொள்ள தாசில்தார் செல்லமுத்துக்கு அறிவுறுத்தினார். அப்பகுதியில் உள்ள மதுபான கடைகளையும் பார்வையிட்டார். மேலும் கோட்டுச்சேரி வருவாய் ஆய்வாளர் அலுவலகத்திற்கு சென்று நடைபெறும் பணிகள், பதிவேடுகள், ஆவணங்களை ஆய்வு செய்தார். அங்கு வந்திருந்த பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்து சான்றிதழ்களுக்கு தேவையான ஆவணங்கள் பற்றி முழு தகவல்கள் அடங்கிய பலகைகள் அலுவலகங்களில் வைக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இந்த ஆய்வில் தாசில்தார் செல்லமுத்து மற்றும் வருவாய் அதிகாரிகள் உடனிருந்தனர். ஆகஸ்ட் 30 மற்றும் 31 ஆகிய தேதிகளில் பெங்களூர் கோரமங்கலா உள்விளையாட்டு அரங்கில் நடைபெற்று முடிந்த 2025ஆம் ஆண்டிற்கான தென்னிந்திய அளவிலான கராத்தே போட்டியில் புதுச்சேரி UKAP கராத்தே சங்கத்தின் சார்பாக தலைவர் மற்றும் செயலாளர் பொறுப்பில் 150க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். உலக கராத்தே அமைப்பின் நடுவர் ஹன்சி ராம்தயாள் வழிகாட்டுதலின்படி புதுச்சேரி ஒகினோவா கராத்தே சங்கத்தில் கராத்தே பயிலும் புதுவை வாரியர்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் அகாடமி மாணவ மாணவிகள் 20 பேர் தலைமை பயிற்சியாளர் ஷிகான் ராஜசேகர் தலைமையில் இப்போட்டியில் கலந்து கொண்டனர். மாணவ மாணவிகளை டாக்டர் அன்பரசு மற்றும் பெற்றோர்கள் வழியனுப்பி வைத்தனர். 2 நாட்கள் நடைபெற்ற இப்போட்டியில் 2 தங்கம், 3 வெள்ளி, 12 வெண்கலப் பதக்கங்கள் வென்று புதுவைக்கு பெருமை சேர்த்துள்ளனர். அணி மேலாளர் சென்சாய் ஜானகிராமன் மற்றும் பெண் பயிற்சியாளர் லட்சுமி ஆகியோர் மாணவ மாணவிகளை வழிநடத்தினர். வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளை புதுவை வாரியர்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் அகாடமி பொதுச் செயலாளர் டாக்டர் ராஜவர்மன் வாழ்த்தினார். முத்துரத்னம் மேல்நிலைப் பள்ளியில் ஓணம் பண்டிகை கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநில கோஜூரியோ கராத்தே சங்க மாநில செயலாளர் கராத்தே சுந்தரராஜன் கலந்து கொண்டு மழலை மாணவர்களுக்கு ஓணம் பண்டிகை வாழ்த்துக்களை தெரிவித்தார். பள்ளி முதல்வர் கவிதா சுந்தரராஜன் முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக மழலையர்கள் கேரள பாரம்பரிய உடைகளை அணிந்து பூக்கோளமிட்டு விளக்கு ஏற்றி நடனமாடி ஓணம் பண்டிகை வாழ்த்துக்களை தெரிவித்தனர். நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பள்ளி ஆசிரியர்கள் லட்சுமி பிரியா, மகாலட்சுமி மற்றும் நித்யா மேரி ஆகியோர் செய்திருந்தனர். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைமை அலுவலகத்தில் மாநில தலைவர் VP ராமலிங்கம் முன்னிலையில் பாரதிய ஜனதா கட்சியின் கொள்கை பிடிப்பின் காரணமாக காமராஜர் நகர் தொகுதியை சேர்ந்த ஹேமாவதி சண்முகம் தன்னை கட்சியில் இணைத்துக் கொண்டார். தொடர்ந்து அவருக்கு பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் VP ராமலிங்கம் பொன்னாடை போற்றியும் பாரதிய ஜனதா கட்சியின் துண்டு அணிவித்தும் வாழ்த்து தெரிவித்தார். மேலும் நிகழ்ச்சியில் மாநில பொதுச் செயலாளர்கள் மோகன்குமார், மாநில செயலாளர் தமிழ்மாறன், மகளிர் அணி தலைவர் தாமரை செல்வி, நெடுங்காடு தொகுதியை சேர்ந்த டாக்டர் விக்னேஸ்வரன், மகளிர் அணி துணைத் தலைவர் தனலட்சுமி, மகளிர் அணி பொதுச் செயலாளர் விஜயலட்சுமி, சமூக ஊடக பொறுப்பாளர் கார்த்திகேயன், ஊடக பொறுப்பாளர் திரு நாகேஸ்வரன் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தான் பிறந்த நாள் விழா செப்டம்பர் 8ஆம் தேதி ஊசுடு தொகுதி முழுவதும் கொண்டாட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
அதன் ஒரு பகுதியாக ஊசுடு தொகுதிக்குட்பட்ட அரசூர் பகுதியில் சீனு ஏற்பாடு செய்த பிறந்தநாள் விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தான் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். முன்னதாக புத்து மாரியம்மன் கோவிலில் சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் கோவில் வளாகத்தில் நடைபெற்ற பிறந்தநாள் விழாவில் கேக் வெட்டி ஆளுயர மாலை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். முன்னதாக பட்டாசு வெடித்து சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தானுக்கு வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட 300க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு புடவை மற்றும் சர்க்கரையை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் முக்கிய பிரமுகர்கள் இளவரசன், கிருஷ்ணமூர்த்தி, ராஜேந்திரன், குமார், செந்தில், ராஜா, அரசூர் பாஜகவினர் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் மாநில நிர்வாக குழுவில் முதன்மை செயலாளராக இருந்த NSJ ஜெயபால் தற்போது மாநில பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த அறிவிப்பை கட்சியின் நிறுவனர் தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமி வெளியிட்டார். இந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம் வழிகாட்டுதலின்படி அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் உழவர்கரை சட்டமன்ற தொகுதி துணைத் தலைவர் வேல்முருகன் புதிய பொதுச் செயலாளர் NSJ ஜெயபாலை சந்தித்து பொன்னாடை அணிவித்து பூங்கொத்து வழங்கி வாழ்த்துக்கள் தெரிவித்தார். இந்த நிகழ்வில் உழவர்கரை தொகுதி தலைவர் முருகா, பொதுச் செயலாளர் அன்பு, நிர்வாகிகள் செல்வம், கார்த்தி, முரளி, லிலின், பாஸ்கர், சேவல்குமார், கணேஷ், சந்தோஷ், செல்வராசு, தெய்வீகம், அருள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் மகளிர் அணி மாநில துணைத் தலைவர்கள் அஞ்சலாட்சி, மரிரோஸ், சுமதி, ராதா, கோகிலா உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் பங்கேற்று வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியம் மூலம் பெருந்தலைவர் காமராஜர் கல்வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் 15 ஆண்டுகளுக்கு முன்பு விண்ணப்பித்த மணவெளி தொகுதியை சேர்ந்த 24 நபர்களுக்கு 2வது மற்றும் 3வது தவணை தொகையாக மொத்தம் ரூபாய் 7.60 லட்சம் மானிய தொகைக்கான அரசாணைகளை சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரிய இளநிலை பொறியாளர் உதயகுமார், கள ஆய்வாளர் மில்கிஸ் தாஸ் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள், தொகுதி தலைவர் லட்சுமிகாந்தன், ஆண்டியார்பாளையம் பாஜக பிரமுகர் சிவா, மாவட்ட துணைத் தலைவர் மணிகண்டன், முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் ராஜா, திருமால் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். கனவுல முத்தியால்பேட்டை தொகுதியின் சோலை நகர் வடக்கு மற்றும் தெற்கு கடற்கரை பகுதிகளில் தூண்டில் முள் வளைவு அமைக்க வேண்டும் என வலியுறுத்தி திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் மீனவர்களுடன் சேர்ந்து சட்டசபையில் முதலமைச்சர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து மனு அளித்தார். அந்த மனுவில் 2008ஆம் ஆண்டில் முந்தைய ஆட்சி காலத்தில் ரூபாய் 8.75 கோடி மதிப்பீட்டில் தூண்டில் முள் வளைவு அமைக்கும் பணி தொடங்கப்பட்டது. ஆனால் தமிழக எல்லைப் பகுதிகளில் சில அமைப்புகள் நீதிமன்றத்தை நாடியதால் அந்த பணி தடைப்பட்டு கிடப்பில் போனது. தற்போது தமிழகமும் புதுச்சேரியும் சேர்ந்து பல கடற்கரை பகுதிகளில் தூண்டில் முள் வளைவு பணிகள் நடைபெற்று வருகின்றன. எனினும் சோலை நகர் வடக்கு தெற்கு கடற்கரையில் பணி இன்னும் தொடங்கப்படவில்லை. இதனால் அந்த பகுதிகளில் கடல் அரிப்பு அதிகரித்து மீனவர்கள் வாழ்வாதாரம் மற்றும் சொத்துக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. எனவே சோலை நகர் கடற்கரையில் தூண்டில் முள் வளைவு அமைக்கும் பணியை மீண்டும் தொடங்கி மீனவர்களின் பாதுகாப்பையும் வாழ்வாதாரத்தையும் உறுதி செய்ய வேண்டும் என்று திமுக சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. முதலமைச்சர் ரங்கசாமி இந்த மனுவை பரிசீலித்து விரைவில் தேவையான நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். இந்த சந்திப்பில் சோலை நகர் தெற்கு பகுதி பஞ்சாயத்தார், வடக்கு தெரு மீனவ மக்கள் மற்றும் திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் முதலமைச்சர் சந்திச்சு மனு கொடுத்துருக்கிறோம். இந்த மனுவில் என்ன முக்கியமான விஷயம்னாக்கா, நாங்கள் கடந்த 2008 நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது 8.25 கோடி அளவில் சாங்ஷன் ஆகி தூண்டில் முள் வளைவு முத்தியால்பேட்டை தொகுதிக்கு போடப்பட்டு முதலமைச்சரால் அடிக்கல் நாட்டப்பட்டது.
அது ஒரு சில காரணங்களுக்காக கோர்ட்டில் ஸ்டே வாங்கப்பட்டது. அந்த ஸ்டே வாங்கினதா அது நின்று போச்சு, அந்த வேலை நின்று போச்சு. திருப்பி அது கிடப்பில் போடப்பட்டது. இந்த ஸ்டே வந்து இப்போதைக்கு கிளியர் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு தெரியல. அதனால் மீண்டும் முத்தால்பேட்டை தொகுதி மக்களுடைய வாழ்வாதாரத்தை, மீனவர் மக்களுடைய வாழ்வாதாரத்தை இது பண்ற வரையில் நாங்கள் மீண்டும் அந்த கல்லுக்கொட்டை தூண்டில் மில் வலை வேண்டும் சொல்லிட்டு நாங்கள் கோரிக்கை வச்சு கேட்டுருக்கோம். முதலமைச்சர் பரிசீலனைக்கு விரைவில் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ முடிச்சு தரான்னு சொல்லிட்டு உறுதி அளித்திருக்காரு. ஊர் பொதுமக்கள், சோழநகர் வடக்கு தெற்கு ஊர் பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து முத்தால்பேட்டை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மனு கொடுத்துருக்காரு. துண்டில் மில் வளைவு வேணும் முத்தால்பேட்டை தொகுதிக்குன்னு சொல்லிட்டு தான் அவங்களோட மனுவோட கருவை. அரியாங்குப்பம் பகுதி மக்களின் நலனுக்காகவும் பொதுமக்களின் பாதுகாப்பிற்காகவும் அரியாங்குப்பம் அனைத்து வியாபாரிகள் சங்கத்தின் சார்பில் அரியாங்குப்பம் சிக்னலில் 4 புறமும் அதிநவீன தொழில்நுட்பம் கொண்ட கண்காணிப்பு கேமராக்கள் நிறுவப்பட்டு அதனை காவல்துறை வசம் ஒப்படைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி வணிகர்கள் கூட்டமைப்பின் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான சிவசங்கர், அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி, புதுச்சேரி தெற்கு பிரிவு போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர் பக்தவத்சலம், புதுச்சேரி தெற்கு பிரிவு சட்டம் ஒழுங்கு காவல் கண்காணிப்பாளர் செல்வம், ஆய்வாளர்கள் ஆறுமுகம், தன்வந்திரி, புதுச்சேரி வணிகர் கூட்டமைப்பின் தலைவர் பாபு, அரியாங்குப்பம் அனைத்து வியாபாரிகள் சங்கத்தின் தலைவர் ராமபுத்திரன், செயலாளர் சந்துரு, பொருளாளர் சீதாராமன், கௌரவ தலைவர் நரேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு கண்காணிப்பு கேமராவை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினர். இந்த நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் பகுதியை சேர்ந்த வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அரியாங்குப்பம் அனைத்து வியாபாரிகள் சங்கத்தின் நிர்வாகிகள் செய்திருந்தனர். தமிழுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்ற அரசு உத்தரவை மீறி அமுத சுரபி மருந்து கடை பெயர் பலகை ஆங்கிலத்தில் அமைக்கப்பட்டதோடு அங்கு பணிபுரியும் ஊழியர்களை தூண்டி பொதுமக்கள் மற்றும் நோயாளிகளுக்கு பெரும் மின்னல்களை ஏற்படுத்தியதாகவும், மேலும் தமிழ் உரிமை இயக்க பொறுப்பாளர்கள் மீது அவதூறுகளை பரப்பியதாகவும் குற்றம் சாட்டி அமுத சுரபி மேலாண்மை இயக்குநர் ஐயப்பன் மற்றும் இணை மேலாண்மை இயக்குநர் சுரேஷ் ஆகியோருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ் உரிமை இயக்கம் கூறியுள்ளது. இது தொடர்பாக கூட்டுறவுத்துறை செயலாளர் மற்றும் காவல்துறை இயக்குநரிடம் தமிழ் உரிமை இயக்கம் தலைவர் பாவானந்த் தலைமையில் புகார் மனு அளிக்கப்பட்டன. அதில் மாநில முதலமைச்சர் அறிவித்த உத்தரவை மீறி செயல்பட்டதோடு துறை மற்றும் சட்ட ரீதியான குற்றவியல் நடவடிக்கைக்கு உரிய வகையில் நடந்து கொண்டதாகவும், அதனால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது துறை ரீதியான மற்றும் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த புகார் மனு அளிக்கும் நிகழ்ச்சியில் தமிழ் உரிமை இயக்கத்தின் பொதுச் செயலாளர் மங்கையர் செல்வம், பொருளாளர் சுகுமாரன், நெறியாளர் பேராசிரியர் முனைவர் இளங்கோ, துணை பொதுச் செயலாளர் செல்வன், அமைப்பு செயலாளர் தீனா, மாநில செயலாளர் தீந்தமிழன் மற்றும் ஐயப்பன் ஆகியோர் கலந்து கொண்டனர். காரைக்கால் நகராட்சி ஆணையராக பணியாற்றிய சத்யா பணி நிறைவு பாராட்டு விழா மற்றும் பிரிவு உபசார விழா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ் தலைமை தாங்கினார். காரைக்கால் மாவட்ட சார்பு ஆட்சியர் பூஜா முன்னிலை வகித்தார். பணி நிறைவு பெற்ற நகராட்சி ஆணையர் சத்யா கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் துணை ஆட்சியர்கள் செந்தில்நாதன், வெங்கடகிருஷ்ணன், உள்ளாட்சித்துறை துணை இயக்குநர் சுபாஷ், குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை துணை இயக்குநர் சச்சிதானந்தம், செய்தி மற்றும் விளம்பரத்துறை துணை இயக்குநர் முனைவர் குலசேகரன், முதன்மை கல்வி அதிகாரி விஜயம் மோகனா, மாவட்ட ஆட்சியர் செயலர் பாஸ்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் சத்யாவிற்கு ஆட்சியர் மற்றும் அதிகாரிகள் சால்வை அணிவித்து பாராட்டு தெரிவித்து நினைவு பரிசு வழங்கினர். பின்னர் ஆட்சியர் ரவி பிரகாஷ், நகராட்சி ஆணையராக பணியாற்றுவது மிகவும் சவாலான பணி. 24 மணி நேரமும் விழிப்புடன் இருந்து மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும். சத்யா உண்மை தன்மையுடன் பணியாற்றி அனைவரின் பாராட்டையும் பெற்றுள்ளார் என்று குறிப்பிட்டார். முன்னதாக பல துறை அதிகாரிகளும் சத்யாவின் சேவையை பாராட்டி உரையாற்றினர். பாஜக தலைவர்களை அவமதித்ததாக குற்றம் சாட்டி காங்கிரஸ் முன்னாள் அரசு கொறடா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி பாஜக மாநில மகளிர் அணி தலைவர் தாமரை செல்வி தலைமையில் நிர்வாகிகள் சீனியர் எஸ்பி அலுவலகத்தில் சீனியர் எஸ்பி கலைவாணனிடம் புகார் அளித்தனர். அந்த புகாரில் சமீபத்தில் பிரதமர் நரேந்திர மோடியின் தாயாரை விமர்சித்த லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை கண்டித்து பாஜக மாநில தலைவர் வி பி ராமலிங்கம் தலைமையில் ஊர்வலம் நடைபெற்றது. இதற்கு எதிராக காங்கிரஸ் அலுவலகத்தில் முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், பாஜக தலைவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகளை அவமதிக்கும் வகையில் பொது அமைதியை சீர்குலைக்கும் உரையாற்றினர். அந்த காணொலி பின்னர் சமூக வலைதளங்களில் வெளியிடப்பட்டது. அந்த உரையில் கட்சியினர் மட்டுமல்லாமல் இந்து, முஸ்லிம், கிறிஸ்துவ மக்களிடையே விரோத உணர்வை தூண்டியும் கலவரத்திற்கான சூழ்நிலையை உருவாக்கும் வகையிலும் பேசியுள்ளார் என குற்றம் சாட்டப்பட்டது. எனவே அவர் மீது வழக்கு பதிவு செய்து கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனுவில் கோரப்பட்டது.
இந்த சந்திப்பில் நகர மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ், மகளிர் அணி பொதுச் செயலாளர் விஜயலட்சுமி, பிரியா, துணைத் தலைவர் தனலட்சுமி, மாவட்ட துணைத் தலைவர் உமாபதி, மாவட்ட பொதுச் செயலாளர் ஆனந்தபாஸ்கர், குப்பன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட தேங்காய்திட்டு ஸ்ரீ வரசித்தி விநாயகர் தேவஸ்தானத்தில் பாலாலயம் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் விக்னேஸ்வர பூஜை, தேவதா அனுஞை, எஜமான சங்கல்பம், கலசங்கள் புறப்பாடு, யாகசாலை பூஜைகள், விநாயகருக்கு கலச அபிஷேகம், தீபாராதனை செய்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக அதிகாரி செல்வம் மற்றும் திருப்பணிக்குழு தலைவர் நடராஜன் மற்றும் திருப்பணிக்குழுவினர் மற்றும் உறுப்பினர்கள் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சலவையாளர் நகர் இளைஞர்கள் நடத்தும் 9ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா நடைபெற்றது. தொடர்ந்து விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இவ்விழாவில் முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து, சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் ரமேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு விநாயகரை வழிபட்டனர். தொடர்ந்து அவர்களுக்கு பொன்னாடை போற்றி மாலை அணிவித்து பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. இவ்விழாவில் சலவையாளர் நகரை சேர்ந்த இளைஞர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.